கடந்த ஒரு வார காலமாவே த்ரிஷாவுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஓகே சொல்லிட்டதாகவும், த்ரிஷா திருமணம் பத்தியான ஒரு ரீல்ஸை அவங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சிருந்தோம். ஆனா த்ரிஷா விஜய் திருமணத்துக்கு அவங்க அம்மா ஓகே சொன்ன ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் த்ரிஷாவோட அந்த பிரெக்னன்சி சம்பந்தமான ஒரு சில வீடியோஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசுன ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணி த்ரிஷா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்க படங்களை நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ வைரலாக பரவி ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி த்ரிஷா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது, கடைசி வரைக்கும் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், திருமணத்துக்குள்ளே போயிட்டா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆயிடணும், அது வந்து என்னோட சினிமா கெரியருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி ஆகிடும். இன்னொரு பக்கம் நான் அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா விவாகரத்து, டென்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர்களை கருத்து வேறுபாடு, இது மாதிரி நெகட்டிவான விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கணும். ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. சினிமாவில் ஒரு அளவுக்கு மேலே நடிக்க முடியலன்னா நான் நடிப்பை நிப்பாட்டிட்டு சினிமா துறையில் டெக்னிக்கலாக என்ன ஒர்க்கு பார்க்க முடியுமோ அதை நான் பண்ணுவேன். என்னைக்கு எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறதோ அப்போ தான் நான் குழந்தை பெற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் இப்போ த்ரிஷா சினிமாவை விட்டு விலக போகிறாங்க. அதுலேயும் இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அவங்களோட கடைசி திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் கடந்த 2-3 நாட்களாகவே எக்கச்சக்கமான ஆர்டிக்கிள் வெளிவந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திடீர்னு த்ரிஷா எதுக்காக சினிமாவை விட்டு விலகணும், என்ன காரணமாக இருக்குங்கிற மாதிரியும், அதுக்கு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ரசிகர்கள் என்னை வந்து ரசிக்கிறதுக்கு நிப்பாட்டிட்டாங்க, என்னோட படங்களை பார்க்குறத அவங்க விரும்பலன்னா நான் நடிப்பை நிப்பாட்டிட்டு சினிமா துறையில் டெக்னிக்கலாக வேறு ஏதாவது டீமில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்களே, அது ஒரு ரீசனாக இருக்குமா? இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் வந்து இந்த நியூஸ்லாம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு த்ரிஷா தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி பரவக்கூடிய விஷயம் எல்லாமே வதந்திகள் தான். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, ஒரு தவறான செய்தியை பரப்புறாருன்னா அந்த முகம் தெரியாத நபர் சொல்லக்கூடிய தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு உண்மைத்தன்மையே இல்லாம ஒரு விஷயத்தை வந்து பரப்பாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அது அடுத்தவங்களை காயப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்களாம். த்ரிஷா அவங்க இப்படி சொல்லும்போது, இன்னொரு பக்கம் த்ரிஷாவோட அம்மா இருக்கக்கூடிய உமா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நெட்டிசன் ஒருத்தர் ரீல் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல விஜயபுரம் த்ரிஷாவுக்கு விரைவில் திருமணம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு அந்த ரீல்ஸை ஷேர் பண்ணதாகவும், அந்த ரீலை தான் த்ரிஷாவோட அம்மா லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த 3 நாட்களாகவே செய்தி வெளிவந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா விஷயமுமே நம்பத்தகாத விஷயமா தான் இருக்கு. இதுக்கு அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரல. ஒரு பக்கம் விஜய் த்ரிஷாவுக்கு திருமணம், இன்னொரு பக்கம் த்ரிஷா வந்து 3 மாதம் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால தான் அவங்க நடிக்க நிப்பாட்ட போறாங்கிற மாதிரி பல வதந்தி பரவிட்டு இருக்கு. இதுக்கு அஃபிஷியலாக அவங்க தரப்புல இருந்து என்ன பதிலடி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.